أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ஆண்கள் முன்னாடி அழகாக பார்க்க முதல் சொற்ல நிறைய இடம் மார்க்க விளக்க கேள்வி பதில் நிகழ்ச்சியினுடைய இன்றைய முதல் கேள்வியாக ஆண்களுக்கான கேள்வி. கொஞ்சம் சரசரப்பா வச்சுக்கோங்க, பேச்சை குறைச்சுக்கோங்க. எவற்றை மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எவற்றை மற்றவர்களுக்கு உதவி செய்தல் கூடாது? நன்மைகளை உதவி செய்யணும், தீமையில உதவி செய்யக்கூடாது. வேற எதுல உதவி செய்யக்கூடாது, எதுல உதவி செய்யணும்? இரண்டு விஷயங்கள் உதவி செய்யுங்க, இரண்டு விஷயங்கள உதவி செய்யாதீங்க. ஒருவருக்கு ஒருவர். பெண்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்க. பாவத்திலும் வரம்பு மீறுதல் அல்லது பகைமை, அது நீங்க உதவி செய்து உதவி செய்ய வேண்டாம். சரியானது. ஐந்தாவது அத்தியாயம் 2வது வசனம். وتعاونوا على البر والتقوى. நீங்க எதை உதவி செஞ்சுக்கணும்? ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வதற்கு தகுதியான இரண்டு விஷயங்கள் என்ன? وتعاونوا على البر والتقوى. நன்மையிலும் இறை எச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். ولا تعاونوا على الاثم والعدوان. பாவத்திலும் தீமையிலும் பகைமையிலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பேசுகிறார். அதாவது நன்மையான ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா, ஒரு நபர் நன்மையான காரியத்தை செய்வதற்கு அழைப்பு விடுக்கிறார். வாங்க போயிட்டு தாவா பணி செய்வோம், மற்றவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். கவனிங்க, நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் என்று ஒருவர் அழைக்கிறார், நன்மையான காரியத்தின்பால் அழைக்கிறார் என்றால் அவருக்காக வேண்டி உதவி செய்வோம். நன்மையை செய்யாது, நல்ல காரியத்தை செய்யாது, நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம், நம்முடைய பங்களிப்பை வழங்குவோம் என்று நன்மையான காரியங்களை உதவி செய்ய வேண்டும். மாறாக எந்த காரியங்களை உதவி செய்யக்கூடாது? ஒரு நபர் பாவமான காரியத்தை செய்கிறார், மார்க்கம் தடுத்த காரியத்தை செய்கிறார் என்றால் அந்த காரியங்களில் நம்முடைய பங்களிப்பை நாம் வகுக்க கூடாது, நம்முடைய பங்களிப்பை நாம் வழங்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமிய சமூகத்தில் நேர் மாற்றமான நிலைப்பாடு. நன்மையான காரியத்துக்கு அழைக்கிறோம், ஆனா போயிட்டு நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். அதிகமான மக்கள் தர்கா வழிபாடுகள் இருக்கிறாங்க, தாயத்துகளை கட்டிட்டு இருக்காங்க, அதிகமான பிராட்சிகளை செய்யறாங்க, மௌலூத் ஓதுறாங்க, வழங்கப்பட்டு தாவா பணி செய்வோம் என்றால் அந்த நேரத்தில் அதிகப்படியான முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன இருக்கு? எப்படி இருக்கு? அது போன்ற நேரங்களில் ஏராளமான காரணங்கள், வியாபார காரணங்கள், குடும்ப சூழ்நிலை காரணங்கள் என்று அடுக்கிக் கொண்டே செல்கிறோம். ஆனால் பாருங்க, ஒரு விராட்சான திருமணம், மார்க்கம் தடுத்த திருமணம், மார்க்கம் அங்கீகரிக்காத திருமணம், அந்த திருமணத்திற்கு ஒரு நாள் முழுக்க கூட ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கும். ஷைத்தானுடைய உஸ்ராட்டம். ஏன் ஷைத்தான் இங்க விடல? நன்மையான காரியத்திற்காக சென்றால் இந்த நன்மை சம்பாதிச்சிருக்கீங்களோ அது ஷைத்தானுக்கு பிடிக்காது. அதுவே பாருங்க, ஒரு விராட்சான திருமணம், அதற்காக வேண்டி ஒரு நாள் முழுக்க தியாகம் செய்கிறோம். வியாபாரத்தை தியாகம் செய்கிறோம், குடும்ப சூழ்நிலை தியாகம் செய்கிறோம், உடல் சூழ்நிலை தியாகம் செய்கிறோம், பிள்ளைகளை ஏற்பாடு செய்யணும். தாவா பணிக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றோம்? பிள்ளைகளுக்கு ஏற்பாடு செய்யணும், பிள்ளைங்க வரக்கூடிய நேரம், பிள்ளைங்க போகக்கூடிய நேரம், சமைக்கணும், இன்னும் பிற காரணங்கள், உலகம் சார்ந்த ஏராளமான காரணங்கள்
அடுக்கிக் கொண்டே செல்கிறோம். ஆனால் பாருங்கள், ஒரு மார்க்கம் தடுத்த காரியம் திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்கிறாங்க. அந்த திருமணத்திற்கு செல்வதற்கு இந்த காரணங்கள் சொல்றோமா? இல்ல என்னுடைய பிள்ளை வரக்கூடிய நேரம் சொல்றோமா? பிள்ளை அனுப்பக்கூடிய நேரம் சொல்றோமா? எல்லாவற்றையும் தியாகம் செய்து ஒரு பாவமான காரியத்திற்கு நாம் உதவி புரிகிறோம். ஆனால் நன்மையான காரியத்திற்கு உதவி புரிவதில் பின்தங்கி விடுகிறோம். அல்லாஹ் அடுத்து என்ன பேசுறான்? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கு பயந்து நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ்விற்கு பயந்து பாவமான காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். பாருங்க, ஒரு தொழுகைக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு தர்மா பணி, அதே போன்ற ஒரு தொழுகையில பேணல் இல்லாம இருக்கிறாங்க. உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்களுக்கு பிடித்தமானவங்க, உங்களுடைய அண்டை வீட்டார், நீங்கள் பேசக்கூடிய நபர்கள் தொழுகையில பேணல் இல்லாம இருக்கிறாங்க. இந்த இடத்துல நாம் அந்த நபர்களுக்கு தர்மா செய்வதா உதவிக்குவாங்க, அழைப்பு கொடுக்கிறோம்ல, நன்மை எத்தி வைக்கிறோம்ல, தீமை தடுக்கிறோம்ல. அல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய சகோதரர்களுக்கு உதவி புரியுங்கள். உதவியுடைய வாயை கொடுக்கிறாங்க பாருங்க. உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கி நல்ல ஆலோசனைகளை வழங்கி செய்வது மாற்றம் உதவி அல்ல. அல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் உதவி புரியுங்கள். எப்படி தெரியுமா? அக்கிரமக்காரனுக்கு உதவி புரியுங்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அக்கிரமக்காரனுக்கு நாம் எப்படி உதவி செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் விளக்கம் கொடுக்கிறாங்க, அக்கிரமக்காரனை அந்த பாவத்தை செய்யாமல் நீங்கள் தடுக்கிறீர்கள் அல்லவா, அதுவே உதவிதான். ஒரு நபர் நன்மையை செய்யாமல் இருக்கிறாரு, தொழுகை அலட்சியம் காட்டுகிறார், அந்த அடியாரிடத்தில் நல்லதை எடுத்து சொல்லி அந்த அடியாரை தொழுகையினால் அழைக்கிறீர்களே, அதுவும் ஒரு உதவிதான். அல்லாஹ் சொன்னாங்க. அடுத்ததாக எங்களுக்கான கேள்வி, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பின்பற்றுவோருக்கு அல்லாஹ் எவ்வாறு அமைதியின் வழியை காட்டுகிறார்? அல்லாஹ்வின் பொருத்தத்தை பின்பற்றுவோருக்கு அல்லாஹ் எவ்வாறு அமைதியின் வழியை காட்டுகிறார்? ஒரு நபர் அமைதியான ஒரு வழியில போகணும், இந்த உலகத்துல உள்ளம் நிம்மதியாக இருக்கணும், அமைதியா இருக்கணும் என்று ஒருவர் விரும்புகிறார் என்றால் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அமைதியை கொடுப்பான். யாருக்கு கொடுப்பா? என்ன மூலமா கொடுப்பான்? தொழுகை மூலமா இல்ல. சரி, பதில் சொல்லுங்க. இல்ல, அது உதவி. சொல்லுங்க. அதாவது 5வது அத்தியாயம் 16வது வசனம், யஹ்தி பில்லாஹு மன் ஷரஅ ரிதுவானஹு சுப்ரஸ்ஸலாம், தனது பொருத்தத்தை பின்பற்றுவோரை இதன் மூலம் தன்னுடைய வேதத்தின் மூலம், குர்ஆனின் மூலம் அல்லாஹ் அமைதியின் வழிகளில் செலுத்துகிறான். ஒரு அடியாருக்கு அமைதி தேவை அப்படின்னா எதை எடுத்து படிக்கணும்? குர்ஆனை எடுத்து படிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அமைதி இல்லைன்னீங்களே, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை ஒருவருக்கு தேவை அப்படின்னா அமைதியான ஒரு வாழ்க்கை தேவை. உள்ள அமைதியாக இருக்கணும். ஏதாவது முஸ்லாக்கள் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா வாழ்க்கை நிம்மதியா இருக்காது. அப்போ உள்ளம் அமைதி வேற, நம்முடைய குடும்பம் அமைதியான குடும்பமாக திகழணும், நம்முடைய வாழ்க்கை அமைதியான ஒரு வாழ்க்கையாக திகழ வேண்டும் என்றால் அந்த அடியார் அவசியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இந்த குர்ஆனை எடுத்து ஓத வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் வசனங்களின் வாயிலாக உங்களுக்கு அமைதியை வழங்குகிறான். நம்முடைய குடும்பத்தில் அமைதி இல்லையா? நம்முடைய பிள்ளை சொல்ற பேச்சை கேட்கறது இல்லையா? பிரச்சனை எங்கே? நம்முடைய பிள்ளைகளை என்ன போதித்து வளர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல பிரச்சனை பண்ணிருக்கோம். குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளைகளுக்கு என்ன போதனைகளை வழங்க வேண்டும், மார்க்க அடிப்படை அந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க வேண்டும் என்ற போதனைகளை இந்த திருமறை வசனங்கள் பேசும். குடும்பத்தில் பிரச்சனையா? கணவன் சரியான முறையில் இல்லையா? குடும்பத்தில் ஏதாவது தொல்லை இருந்துகிட்டே இருக்குதா? குர்ஆனை எடுத்து பாருங்க. குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான தீர்வுகளை வழங்குவான்.
தருவான். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கான தீர்வு தேட வேண்டிய இடம் எது? திருமறை குர்ஆன். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த திருமறை குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார். ஒரு அடியான் அமைதியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த திருமறை வசனங்களுடைய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாங்களுக்கான கேள்வி, அல்லாஹ் யாருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வார்? யாருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார்? இன்னும் அடிப்படையா சொல்றோம். சரி, அதாவது ஆதமுடைய மகன்கள் 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அல்லாஹ்விற்கு நெருக்கமான காரியத்தை செய்வாங்க. அதுல ஒருவரிடமிருந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த அமலுக்கான கூலிகளை கொடுத்துருவான், அந்த அமலை ஏற்றுக்கொள்வான். மற்றொரு அடியாரிடமிருந்து அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், அமலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது பால இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் இறையச்சமுடையவரிடமிருந்துதான் என்று அந்த யூதர்கள் ஒருவர் சொன்னார். அதாவது ஆதமுடைய 2 பிள்ளைகள். அது முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா இறை நெருக்கத்திற்கான ஒரு காரியத்தை செய்கிறாரு. எதன் அடிப்படையில் செய்கிறாரு? இறை எச்சத்தோடு செய்கிறார். மற்றொரு நபரும் அதே காரியத்தை செய்கிறாரு, ஆனால் இறை எச்சத்தோடு செய்கிறார். அதனால முதல் அவர் சொன்னாரு, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் யாரிடம் மட்டும்தான். யாரிடத்தில் இறை எச்சம் இருக்கிறதோ, யார் இறை எச்சத்தோடு அந்த அமலை செய்கிறார்களோ அந்த அடியாரிடமிருந்து மாத்திரம்தான் அல்லாஹ் அமல்களை ஏற்றுக்கொள்வான். நான் தொழுகிறேன், ஏன் தொழுகிறேன்? இறை எச்சத்தோடு. அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். இந்த தொழுகையை நான் விட்டால் நாளைய மறுமை அல்லாஹ் என்னை பிடிப்பான் என்ற அடிப்படை இல்லாமல் நான் தொழுதால் அல்லாஹ் என்னுடைய தொழுகையை ஏற்க மாட்டான். சில பேர் தொழுவோம், இமாம் சொல்றாங்க அவங்களுக்காக தொழுவோம். சில பேர் தொழுவாங்க, கணவர் திட்டுவாரு அப்படின்றதுக்காக தொழுவாங்க. சில கணவன்மார்கள் தொழுவாங்க, மனைவி திட்டுவாங்க அப்படின்றதுக்காக தொழுவாங்க. இந்த தொழுகை அல்லாஹ் அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? கண்டிப்பா கிடையாது. யார் இறை எச்சத்தோடு இஹ்சானோடு, இஹ்சான் அப்படின்னா என்ன? இஹ்சான் அப்படின்னா நாம் அல்லாஹ்வை பார்க்க அறிவோம், ஆனாலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உள்ள அச்சத்தோடு நம்முடைய வணக்கங்களை செய்வதுதான் இஹ்சான். யாருடைய அமல் இஹ்சான் இல்லையோ அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. நான் அல்லாஹ்வை பார்க்கிறேன், ஆனாலும் அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கான். நான் வியாபாரத்தில் இருக்கிறேன், தொகைக்கான பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றையும் முதலில் தள்ளிவிட்டு தொழுகைவான் வருகிறேன், ஏன் வருகிறேன்? இறை எச்சம். நான் விளையாடிட்டு இருக்கேன், தொகைக்கான பாங்கு சொல்லப்படுகிறது, தொகைக்கான நேரம் வந்து விட்டது, ஏன் தொகைக்காக வருகிறேன்? இறை எச்சம் நடந்து இருக்கிறது. அந்த இறை எச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த அடியாரிடமிருந்து மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமல்களை ஏற்றுக்கொள்வான். இதே சொல்லலைங்களேன், எந்த ஒரு அமலுமே பேடுதல் இருக்காது. நீங்க இளைஞர்கள் இருக்காங்க, ஊர்ல இருக்கும் போது கடன் பொருள்கள் இருக்காங்க. ஒருவேளை வாப்பா உமா பார்க்காங்க அப்படின்றதுனால நான் தொழுதுனோம் அப்படின்னா, வெளியூருக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், இல்ல சம்பாதிக்கிறதுக்காக போறோம். வெளியூர்ல வாப்பா அம்மா பார்ப்பாங்களா, உறவினர்கள் பார்ப்பாங்களா, அண்டை வீட்டார் பார்ப்பாங்களா? யாருடைய பார்வையும் இருக்காது, எல்லாம் புதுமக்கள். அந்த நேரத்தில் ஒரு அடியான் சரியான முறையில் தொழ வேண்டும் என்றால் என்ன இருக்கணும்? இருக்கணும். வியாபாரத்துக்காக வெளியே போறோம், எல்லாம் தொழுதான் தொழுது பெரிய விஷயம் கிடையாது. யாருமே தொழுவல, ஆனாலும் நான் தொழுவேன். ஏன்? அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அமல்களில் வீடுகளாக இருப்பார்கள். அந்த அமல்கள் தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமல்கள். அல்லாஹ் பேசுகிறார். அடுத்ததாக பெண்களுக்கான கேள்வி, ஒரு மனிதரை வாழ வைத்தவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி. எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர்களுக்கு சமம்.
அதாவது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டத்தை பாருங்க. ஒரு மனிதரை ஒரு அடியார் கொலை செய்கிறார் என்றால் அது எந்த அளவிற்கு பாவம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒரு அடியார் பாவம் செய்தால் என்ன தீமைகளை அந்த அடியார் பெற்றுக் கொள்வாரோ அந்த தீமையை பெற்றுக் கொள்வார். ஒரே ஒரு நபரை கொலை செய்தால், இன்றைக்கு பெரும்பான்மையான மாற்றுவ சகோதரர்கள் சொல்றாங்களே, இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குது, பயங்கரவாதத்தை ஆதரிக்குது சொல்றாங்களே, எப்படிப்பட்ட அற்புதமான சட்டத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது பாருங்கள். ஒரே ஒரு மனிதரை நீங்கள் கொலை செய்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் கொலை செய்ததற்கு சமம். அடுத்ததாக பேசலாம், நீங்கள் ஒரே ஒரு மனிதரை வாழ வைத்தால் பொருளாதாரத்தின் மூலமாக வாழ வைக்கிறீங்க, நல்ல ஆலோசனைகளை வழங்குவதன் மூலமாக வாழ வைக்கிறீங்க, உங்களால் முடிந்த உதவிகளின் மூலமாக வாழ வைக்கிறீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவருக்கு நீங்கள் சமம். ஒரு தான தர்மத்தை கொடுக்குறீங்க, ஒரு பிளட்டை கொடுக்குறீங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, அது போன்ற நேரங்களில் உங்களுடைய கூலிகளை வழங்கி நீங்கள் உதவி செய்கிறீர்கள் என்றால் அந்த ஒரு அடியாரை நீங்க பாதுகாக்கிறீங்க, அந்த ஒரு அடியாரை நீங்க வாழ வைக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கணக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தால் என்ன கூலிகளை அல்லாஹ் வழங்குவானோ அந்த கூலியை அந்த அடியார் பெற்றுக் கொள்வார். அடுத்ததாக மனம் விரும்பும் மார்க்க சட்டத்தை ஏற்பதும் மனம் விரும்பாத மார்க்க சட்டத்தை ஏற்காததும் யாருடைய குணம்? அதாவது அல்லாஹ் சில நபர்களை சுட்டி காட்டி இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மார்க்கத்துல சில சட்டங்களை எதிர்ப்பாங்க. ஏன் எதிர்ப்பாங்க? அவர்களுக்கு உகந்த போல அந்த மார்க்க சட்டம் இருக்கும், உகந்தா போல மார்க்க சட்டம் இருக்கு அப்படின்னா அந்த மார்க்க சட்டத்தை எதிர்ப்பாங்க. சில சட்டங்கள் இருக்கும், அவருடைய வாழ்க்கைக்கு அது உகந்தாது, மனம் விரும்பாது, அதனால என்ன பண்ண மாட்டாங்க, அந்த மார்க்க சட்டத்தை எதிர்க்க மாட்டாங்க. அது யாருடைய குணம்? இல்ல யூதர்களுக்கு அப்புறம் இல்ல. சரி, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில 5வது அத்தியாயம் 41வது வசனத்தில் பேசும்போது, தூதரே, அவர்களின் உள்ளங்களில் இறைநம்பிக்கை கொள்ளாதவரை தமது உதட்டளவில் இறைநம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவோம் யூதர்களும் இறை மறுப்பில் விரைந்து செல்வதற்கு உண்மை கவலையில் ஆழ்த்த வேண்டாம். அல்லாஹ் முதலையான சொல்லிடுறான், சும்மா வாயளவுக்கு நான் முஸ்லீம் சொல்றாங்க, நீங்க அதிகப்படியான முஸ்லீம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாயளவுக்கு முஸ்லீம் சொல்லிட்டு உதட்டளவிற்கு நாங்கள் இறைநம்பிக்கை கொண்டோம் என்று சொல்லிவிட்டு உள்ளத்தளவில் இறைநம்பிக்கை கொள்ளாமல் வாழ்றாங்களே அப்போது சாரா. இரண்டாவது யாரு? யூதர்கள் இறை மறுப்பை நோக்கி விரைந்து செல்வது உண்மை கவலையில் ஆழ்த்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர்களுடைய பண்பு அல்லாஹ் அழகி சொல்றான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் பொய்யையே அதிகம் சொல்லியிருப்பார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க? நேரான வழியை சொல்லியிருக்க மாட்டாங்க. எது பொய்யானோ, யார் பொய் அதிகமாக சொல்றாங்களோ அதையே அவர்கள் அதிகமாக சொல்லியிருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர்களுடைய பண்பு சொல்றான், அவர்கள் சொற்களை அவற்றுக்குரிய இடங்களை விட்டு மாற்றுகின்றனர். யூதர்கள் என்ன பண்ணாங்க? அவர்களுக்கு அந்த பெரிய பிரச்சனை தெரியுமா? அவர்களுக்காக அல்லாஹ் வேதத்தை கொடுத்தால, என்ன வேதம்? தௌராத் வேதம். அந்த தௌராத் வேதத்துல அந்த வார்த்தைகளை அதற்குரிய இடத்துல மாற்றினாங்க. அல்லாஹ் சொல்லாத வார்த்தைகள் கொண்டு வந்தாங்க, அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை நீக்கினாங்க. அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அடுத்த அல்லாஹ் சொல்லும் பொழுது, அவர்கள் நீங்கள் விரும்பக்கூடிய அது உங்களுக்கு வழங்கப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த விரும்பக்கூடிய அந்த சட்டம் உங்களுக்கு வழங்கப்படாவிட்டால் அந்த விஷயத்தை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர்கள் பேசிக் கொள்வார்கள். அந்த யூதர்கள் உதட்டளவில் இறைநம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்குள் பேசிக் கொள்ளும் பொழுது சொல்லிக் கொள்வார்களாம், உங்களுக்கு விருப்பமான ஒரு சட்டம் வருதா அதை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சட்டம் வருதா, மார்க்க சட்டமாக இருக்குதா, அதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், அதன்பால் சென்று விடாதீர்கள் என்று அவர்களுக்குள் அவர்கள் உபதேசித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் பேசுகிறார்.
சிந்திச்சு பாருங்க, இந்த ஒரு குணம் இன்றைய அதிகப்படியான இஸ்லாமியர்கள் இருக்கதான் செய்யுது. எந்த விஷயம் நமக்கு லேசா இருக்குதோ அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். திருமண விஷயத்துல அல்லாஹ் சிலவற்றை ரசிச்சிருக்காங்க, அந்த விஷயங்களை நான் மாற்ற சத்தே இருக்க மாட்டேன். நம்மளுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குன்னீங்க, அந்த நேரத்துல கரெக்டா மாற்ற சத்தத்தை ஃபாலோ பண்ணுவோம். வரலட்சுமி கொடுக்க கூடாது, திருமணத்தை யார் நடத்தணும், மாப்பிள்ளை தான் நடத்தணும், மாற்ற சத்தத்தை ஃபாலோ பண்ணுவோம். அதே பாருங்க, அடுத்து ஆண் பிள்ளை வராங்க, ஆண் பிள்ளை திருமணம் நடக்கும், வருங்கால செய்வோம். இது பழக்கத்துக்கு மாறா, உலக வழக்கம் என்ன, பெண் பிள்ளையுடைய வீட்டாக நடத்தணும், வரதட்சணை கொடுக்கதானே செய்யணும். இப்படி அப்படியே தலைகீழாக மாறுவார்கள். அல்லாஹ் சொல்றார், யாருடைய குணம்? யூதர்களுடைய குணம். வாயளவிற்கு உதட்டளவிற்கு ஏழும்பிக்கை கொண்டு வரும் என்று சொல்வார்கள், அவர்களுடைய குணம். அந்த குணம் இருக்கலாமா? நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். தொழுகை சரியா இருக்கணும், நான் தர்மத்தை சரியா இருப்பேன், ஜகாத்தை சரியா இருப்பேன், இன்னும் அமலும் சரியாக இருப்பேன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று உடனடியாக கட்டுப்படக்கூடியவனாக இருப்பேன். இந்த விஷயத்திலும் முரண்பட மாட்டேன். ஒரு முஸ்லிம் என்பதற்கான அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? முஸ்லிம் என்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? கட்டுப்படக்கூடியவன். அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, நபியெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒன்றை ஏற்றுக்கொள்வேன், மற்றொன்றை மறுப்பேன் என்று இல்லாமல் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று யார் இருக்கிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லிம். மார்க்க திறனாய்களை கேள்வது நிகழ்ச்சி தரங்கேட்டவர்கள் என்று அல்லாஹ் யாரை அடையாளப்படுத்துகிறார்? அதற்கான பதில் 5வது அத்தியாயம் 60வது வசனம். குல்ஹல் நபியுக்கும் பிஷர்ரின் மின் தாலிக் மஸூபா. அல்லாஹ்விடம் இதைவிட மோசமான பலனை அடைந்தவர்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அதாவது யூதர்களிடத்தில் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்துல இதைவிட மோசமான பலனை அடைந்தவர்களை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? யாரை அல்லாஹ் சலித்து அவர்கள் மீது கோபமுற்று அவர்களை சிலரை குரங்குகளாகவும் பட்சிகளாகவும் ஆக்கினானோ அவர்களும் ஷைத்தானை வணங்கியோருமே தரம் கெட்டவர்கள், நேர்வழியிலிருந்து தவறியவர்கள் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மிகவும் மோசமானவங்க, தரம் கெட்டவங்க யார் தெரியுமா? யூதர்களிடத்தில் சில பண்பு இருந்துச்சு. தானும் சட்டத்தை ஏற்க மாட்டேன், பிற மக்கள் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பேன் என்று இருந்தவர்கள் என்ன பண்ணான்? எளிந்த குரங்குகளாகவும் பட்சிகளாகவும் மாற்றினான். அவ்வாறு யார் மாற்றப்பட்டார்களோ அவர்கள் தரம் கெட்டவர்கள், யார் ஷைத்தானை வணங்குகிறார்களோ அவர்களும் தரம் கெட்டவர்கள். அடுத்ததாக எங்களுக்கான கேள்வி, தீமையை தடுத்தல் என்ற அமலில் ஈசா நபி சாபத்தை பெற்ற மனிதர்கள் எவ்வாறு இருந்தார்கள்? அதனுடைய பதில், அதாவது தீமை தடுத்தல் இன்றைக்கு அதிகப்படியான முஸ்லிம்களிடத்தில் நன்மையை ஏவுதல் என்ற குணம் இருக்கும். ஆனா ஒரு தீமையை பார்க்கக்கூடிய இடத்துல என்ன செய்யணும்? இந்த தீமையை தடுப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். தீமை செய்யாதீங்க என்று தடுக்கணும். அந்த குணத்துல ஈசா நபியினுடைய சாபத்தை பெற்ற அடியார்கள் இப்படி இருந்தாங்க. அவர்கள் 5வது அத்தியாயம் 79வது வசனம். அவர்கள் தீய செயலை விட்டு ஒருவரை ஒருவர் தடுக்காமல் இருந்து வந்தனர். இதுக்கு முன்னாடி வசனம் பேசும்போது அந்த அடியார்களை தாவூது நபியும் மரியனுடைய மகன் ஈசா நபியுடைய நாவலால் அவர்கள் சபிக்கப்பட்டார் என்று சொல்லிவிட்டு அந்த அடியார்கள் ஏன் சபிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவர்கள் செய்த தீய செயலை விட்டும் ஒருவரை ஒருவர் தடுத்துக் கொள்ளவில்லை. அதனால் ஈசா நபி தாவூது நபியுடைய சாபத்தை பெற்ற அடியார்களாக அவங்க இருந்தாங்க என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அடுத்ததாக ஆண்களுக்கான இன்றைய கேள்வி, முன்வாழ்ந்த நபிமார்களின் பொறுமை குணம் எத்தகையது? முன்வாழ்ந்த நபிமார்களுடைய பொறுமை குணம் எத்தகையது என்பதற்கான கேள்வி. மறுமை மறுப்பு கொள்கை உடையவர்கள் தன்னுடைய கொள்கையை மறுமையில் எவ்வாறு மாற்றிக் கொள்வார்கள்? மறுமை மறுப்பு கொள்கை உடையவர்கள் தன்னுடைய கொள்கையை மறுமையில் எவ்வாறு மாற்றிக் கொள்வார்கள் என்பதற்கான கேள்வி. 13வது பகுதி 5வது அத்தியாயம் 23வது வசனம் முதல் 7வது அத்தியாயம் 20வது வசனம் வரை மற்றும் 6வது அத்தியாயம் 1 வசனம் முதல் 6வது அத்தியாயம் 4வது வசனம்.